சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். திரும்பமா ஏன் இப்படி நடந்துக்கிறாரு? நடந்த பிரச்சனை எல்லாத்தையும் பூஜாவே அவ வாயால சொல்லியும் அவளை காயப்படுத்தி கூட்டிட்டு போய் கேஸ வாபஸ் வாங்கிட்டு கூட்டிட்டு வந்திருக்காரு. ஏங்க கோயில்ல இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு. நீங்க ஒரு வார்த்தை அண்ணங்கிட்ட போன் பண்ணி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாமான்னு ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல. எதுக்குங்க தனியா பூஜாவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போனீங்க? எல்லாத்தையும் கேட்காம செய்யறதுனால தான் பிரச்சனையே. எங்க இப்படி பண்ணீங்க? ஆமாங்க, இனிமே மூச்சு விடுறதா இருந்தா கூட உங்க அண்ணன் கிட்ட கேட்டுதான் மூச்சு விடணும். கோவில்ல அவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. அங்க இருந்த அத்தனை ஜனமும் பூஜாவுக்கு சப்போர்ட்டா அந்த ராஸ்கலை போலீஸ்ல புடிச்சு கொடுத்து தண்டனை வாங்கி கொடுக்க சொன்னாங்க. ஏன் மனசுக்கும் அதுதான் சரின்னு பட்டுச்சு. ஆனா அது உங்க அண்ணனுக்கு மட்டும் எப்படிங்க தப்பா தோணுது? இல்லங்க, பிரச்சனை எதுவும் பிரச்சனை 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 பிரச்சனையை கண்டா எதுக்கு உங்க அண்ணன் அப்படி பயந்து ஓடுறாருன்னே தெரியல. சரி, அவரை விடுங்க. எது நியாயம், எது தப்பு, எது தர்மம், இது எதுவுமே உங்களுக்கு தனியா யோசிக்க தெரியாதா? உங்க அண்ணன் தப்பா பேசினாலும் அது அப்படியே வேத வாக்க எடுத்துட்டு போய் கெத்தா பேசுறது ஒண்ணும் பெருமை இல்லைங்க. நியாயம் எதுன்னு யோசிக்கணும். இங்க பாருங்க, பூஜா வேற யாரும் இல்ல, உங்க கூட பிறந்த தங்கச்சி. அவளை ஒருத்தன் தப்பா போட்டோ எடுத்திருக்கான். அவனை வெட்டி எறினுங்கிற கோபம் உங்களுக்கு வரல? அதை விட்டுட்டு அவனை மன்னிச்சு விட்டுட்டு வரீங்க. இதுதான் உங்க தங்கச்சிக்கு நீங்க அண்ணனை நடந்துக்கிற முறையா? இங்க பாருங்க, பூஜாக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நானும் எங்க அண்ணனும் வந்து நிக்கத்தான் செய்வோம். அதுக்காக கோவப்பட்டு இப்ப என்ன பண்றது? பின்னால வர்ற பிரச்சனையை பத்தி அண்ணன் முன்னாடியே யோசிச்சிருக்கிறாரு. போலீஸ்காரங்களோட பகை சம்பாதிக்க வேணாம், பொறுக்கிங்களோட பகை வேண்டான்னு அண்ணன் யோசிக்கிறாரு. இதுல என்னங்க தப்பு இருக்கு? நீங்களே சொல்லுங்க, பூஜா கிட்ட பிரச்சனை பண்ணது யாரு? அந்த இன்ஸ்பெக்டர் பிரம்மாவோட பையன். அன்னைக்கு ஹோட்டல்ல நான் போலீஸ்காரங்களை அடிச்சிட்டேன்றதுக்காக என்ன ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போய் என்ன நிலைமைக்கு ஆளாக்குனாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? இப்ப இந்த இன்ஸ்பெக்டர் பையன்கிட்ட நம்ம பகையை வளர்த்துக்கிட்டா நாளைக்கு நம்ம பூஜாவையோ இல்ல நம்ம குடும்பத்தை பழி தீக்கிறதுக்காக ஏதாவது பண்ணிட்டா என்னங்க பண்ண முடியும்? அதுக்காக இப்படி பயந்து ஓடி ஒளிய சொல்றீங்களா? இப்படி எத்தனை நாளைக்கு தான் ஓடி ஒளிவீங்க? ஏங்க, நான் ஒன்னும் ஓடி ஒளிய சொல்லலைங்க. இந்த உலகம் ரொம்ப மோசமா கெட்டு கிடக்குது. அப்படி இருக்கும்போது கோர்ட்டு, கேஸு, மீடியான்னு நாம அலைஞ்சோன்னு வச்சுக்கங்க, பூஜாவோட வாழ்க்கை தான் கேள்விக்குறியாயிரும். அதை பத்தி நீங்க யோசிக்கல. ஆனா ஒரு அண்ணனா அவர் யோசிச்சதுனால தான் கேஸை வாபஸ் வாங்கி சமாதானமா போறதுக்கு முடிவெடுத்திருக்கிறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் இதுல எந்த தப்புமே இல்லைங்க. உங்ககிட்ட பேசுறதும் அந்த செவத்து கிட்ட பேசுறதும் ஒண்ணுதாங்க. எனக்கு நியாயமே கிடைக்க போறதில்ல. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க ப்ளீஸ். ஏங்க இப்படி கோவமா பேசுறீங்க? நீங்க பூஜா மேல வச்சிருக்கிற அக்கறை எனக்கு புரியுது. ஒரு அண்ணனா எனக்கு கோபம் இருக்கத்தான் செய்யுது. இனிமே அவன் என் தங்கச்சி கிட்ட ஏதாவது வம்பு பண்ணா அவனை கூப்பிட்டுட்டு போய் நானே வெட்டி வீசிடுவேன். போங்க, தயவு செஞ்சு இதெல்லாம் பேசாதீங்க. போய் உங்க அண்ணன் கிட்ட ஏதாவது யோசனை இருந்தா கேளுங்க. ஏங்க என்ன? ஐயோ போங்க, உங்களுக்கு விளக்கம் கொடுத்து எனக்கு தான் மூச்சு வாங்குது. தயவு செஞ்சு விட்டுருங்க, போங்க. நம்மளால இப்படி அண்ணனும் அண்ணியும் சண்டை போட்டுக்கிறாங்களே. ஐயோ.